இந்தியன் கேஸ் புக்கிங்காக நிறைய பேர் டேரக்ட் ஆஃபீஸில் போயிட்டு சண்டை போடுறாங்க. எனக்கு கேஸ் புக் ஆக மாட்டேங்குது, நீங்கள் கொடுக்குற நம்பர்ல இருந்து, ஸோ அதனால டேரெக்டாக புக் பண்ணுங்க. அவங்க என்ன திருப்பி சொல்கிறாங்க, இல்லை நீங்கள் ஃபோனில் தான் பண்ணணும். எப்படி நீங்கள் ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக வந்து கேஸ் புக் பண்ண முடியும் அப்படின்றத நான் இப்போ இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்தியன் ஆயில் அப்படின்ற ஒரு ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணணும். அதாவது இந்தியன் கேஸோட ஒரு ஆப் இருக்குது, அது நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். சப்போஸ் உங்களுக்கு அந்த ஆப் எங்கே இருக்குது தேட தெரியலன்னா, ஜஸ்ட் கமெண்ட்டில் கேஸ்ன்னு டைப் பண்ணுங்கள், நானே வந்து உங்களுக்கு டிஎம் பண்ணுறேன். ஸோ ஒன்ஸ் அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணோடனே நீங்கள் என்ன நம்பரில் கேஸில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களோ அதே நம்பர் மூலமாக லாகின் பண்ணுங்கள். அக்கௌண்ட் வந்து பேசிக்காக சைன் அப் பண்ணி கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் பாஸ்வேர்ட் போட்டு உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா ரீஃபில் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா, அதுவே உங்களுக்கு வந்து உங்களோட நம்பர் போட்டுட்டு எவ்வளோ ரூபாய் நீங்கள் பே பண்ணணும் முதல் பண்ண வந்துடும். அண்ட் உங்களோட ஏஜென்சியும் காட்டிடும். எஸ் அப்படின்ற பட்டன் நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து ஆர்டர் பிளேஸ் ஆயிரும். அண்ட் மெசேஜில் வந்து நார்மல் டெக்ஸ்ட்டில் வந்து நீங்கள் பே பண்ண வேண்டிய லிங்க்கும் ஷேர் பண்ணிடுவாங்க. அதை ப்ரெஸ் பண்ணி பேமெண்ட் முடிச்சிட்டிங்கன்னா உங்களோட டோட்டல் ப்ராசஸ் ஓவர். புக்கிங் நம்ம சைட்லேருந்து ஈஸியாக பண்ணிட முடியும். அது எவ்வளோ நாள் வரப்போகுதுன்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். மறக்காம இதை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்பரில் கால் பண்ணி பேசுறதோட இது ரொம்ப ஈஸியாக இருக்குது. நான் ட்ரை பண்ணி பார்த்தா உங்களுக்கு இது ஒர்க் ஆகும். கண்டிப்பாக இது யூஸ் பண்ணிக்கலாம்.